ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்சஸ். இன்றைக்கி நான் மசாலா ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி எந்த சமையலும் வீடியோ இல்லை. இது ஆக்சுவலாக நான் எப்படி இதை மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்றத நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த மசாலா மட்டும் கலந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் 1/4 கிலோ மல்லி வாங்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் பழைய மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. புது மல்லியை விட பழைய மல்லி நல்லாயிருக்கும். இது 1/2 கிலோ ஜீரகம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கிலோ அளவு சோம்பு, 250 கிராம்ஸ், அப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் 100 கிராம் மிளகு, முழு மிளகு 100 கிராம் வாங்கியிருக்கேன். அப்புறம் முழு மஞ்சள் ஒரு 100 கிராம். இது கூட கசகசா 100 கிராம், அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் அளவு, அப்புறம் வேர்க்கடலை ஒரு 100 கிராம் அளவு. இப்போ இதை வச்சு நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லா மசாலாவுமே லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். ரொம்ப வறுக்காமல் லைட்டாக அந்த ஃப்ளேவர் என்ன சொல்கிறது, பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு ஹீட் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவை போட்டு இது மாதிரி இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த மசாலா ரொம்ப நாள் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பூச்சி வண்டு அது மாதிரி எதுவுமே வராது. மசாலாவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப வறுத்துடாதீங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கோ இல்லை வாசம் சேஞ்ச் ஆகிற வரைக்கோ வறுக்காமல் நம்ம அந்த பச்சை ஸ்மெல் லைட்டாக போகிற வரைக்கும் சூடு பண்ணாலே போதும். ஒரே சிப்பில் எல்லாத்தையும் போடுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னா அது நல்லா ஹீட் ஆகும். அதனால் ஃப்ளேவர் மாறிடக்கூடாது. நம்ம அந்த ஜீரகம் ஃப்ளேவர் வறுத்த ஃப்ளேவர் மாறிடக்கூடாது. அதே சமயம் பச்சை ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டாலே போதும். இது நம்ம என்ன சொல்கிறது, மட்டன், சிக்கன், பீஃப், அப்புறம் நண்டு, கனவா, இறா இந்த மாதிரி எல்லா நான்வெஜ் கிரேவிக்குமே இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. லைட்டாக நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி விட்டுட்டு மிளகாப்பொடி மட்டும் போட்டு வதக்கி நம்ம இந்த மசாலா சேர்த்தாலே போதும். இப்போ நான் இந்த வேர்க்கடலை வறுத்துட்டு இதை தொலியை உரித்து எடுத்துக்க போகிறேன். தோலோடு சேர்த்துடக்கூடாது. தொலியோடு போட்டோன்னா அது அந்த மாதிரி ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தொலியை உரித்து தட்டி விட்டுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வறுக்கிற பொருட்கள்லாம் வறுத்தாச்சு. இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நான் இதை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். மற்றபடி இதை நம்ம நார்மலாக கடையிலேருந்து டைரெக்டாக வாங்கிட்டு சேர்க்குறோன்னா நம்ம சேர்க்க தேவையில்லை. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுனால லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன் பாதாம் பருப்பு. நம்ம இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வறுத்து ஆட் பண்ணோன்னா அந்த ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். எண்ணெய் சிக்கு வாசம் வரும் லைட்டாக. அதனால் இது மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு நம்ம வறுக்க தேவையில்லை. இது ஓவர் சில்னஸாக இருந்ததுனால நான் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம வறுக்கிற பொருட்கள் எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை தோல் உரித்து இதில் சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு 100 கிராம் முந்திரி பருப்பை நான் அப்படியே சேர்த்துட்டேன். இதை நான் வறுக்கலை, ரோஸ்ட் பண்ணலை, டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்குறேன். மஞ்சளுமே நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, அதையுமே நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குவோம்.
ஏன்னா இது வீட்டில் அரைக்க முடியாது. ஸோ நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து மசாலா அரைக்கிற மசாலா மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிப்போம். அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் பக்கெட்டில் போட்டு அரைக்க கொடுத்து விட்டுட்டேன். ஸோ சூப்பராக அரைச்சி வந்துருச்சு. கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த மெத்தட் படி தான் நாங்கள் செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சமைக்கும்போது இந்த ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும், நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி இந்த மசாலா வச்சு நான் கிரேவி ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.